ஸோ ஸ்டார்டிங் சீனில் காமிக்கிறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணி வராங்க. திடீர்னு ஒருத்தர் மேலே இடிச்சிட்டான். அவன் இடித்தது வேறு யாரு மேலே கிடையாது, அந்த சூட்கேஸ் லேடி மேலேனா. அந்த சூட்கேஸ் லேடி பார்த்து பயந்துட்டான். மேடம், நான் வேறு யாரும் நினச்சி பயந்துட்டேன். இந்த சந்து வழியாக எனக்கு போக்குறது ரொம்ப பயமாக இருக்குது. நீங்களும் என் வீட்டுக்கு வருவீங்களா? கூடையே வாங்க. இன்னும் அவனுக்கு தெரியல இந்த சூட்கேஸ் லேடி பற்றி. நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சூட்கேஸ் லேடி பற்றி. அந்த சூட்கேஸ் லேடி சொல்கிறா, நான் கண்ணுக்கு தெரியுதா மேடம்? என் கண்ணுக்கு நல்லா தெரியுதே. என்ன மேடம் கையில் சூட்கேஸ் வச்சுருக்கீங்க? அப்படி அந்த சூட்கேஸில் என்ன இருக்குது? அவங்க எதுவுமே பேசலை. அவனுக்கு தெரியல போல். நம்மளுக்கு என்ன அந்த சூட்கேஸில் என்ன இருக்குன்னு தெரியும்ல நம்மளுக்கு. அந்த கண்ணாடிக்காரங்க ஒரு டெட் பாடின்னா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் வச்சு கொலை பண்ணாலே. நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூட்கேஸ் லேடி கூட போயிட்டு இருக்கான் அந்த சந்து வழியா. அந்த சூட்கேஸ் லேடி பார்த்தீங்கன்னா அந்த பையனை என்ன பண்ண போகிறா தெரியல. சந்து வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் சொல்கிறான், இந்த வீட்டில் மட்டும்தான் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், ஆனால் இந்த வீட்டில் பேய் இருக்குது. நான் அந்த 2 கண்ணால் நான் பார்த்தேன் மேடம். ஏன்னா நான் இந்த சந்து கிராஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதுக்கு நான் பாட்டு பாடிட்டே போவேன். புதுசாக கூட்டியிருந்தவங்க அந்த லேடி தினமும் என்னை திட்டுவாங்க. அப்போ இந்த நேரமாக பாட்டு லேடிக்கு பின்னாடி ஒரு உருவம் இருந்துச்சு மேடம். நான் அது அப்படியே பாட்டு பயந்து உயிரை கையில் பிடிச்சி ஓட்டிட்டேன் மேடம். இதான் நடந்தது. இந்த விஷயம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த சூட்கேஸ் லேடி சொல்கிறா, இங்கே பாதுட்டா தம்பி, அந்த பேய் யாருமே இல்லை, அது அவங்களோட முன்னாள் கணவன். அவங்களோட அவன் தான் இந்த வீட்டில் சுற்றிட்டு இருக்குது. அவன் கேட்கலாம், இந்த லைட்டு மட்டும் ஏன் விட்டு எறியுது? பேய்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் பிடிக்காது, அதில் இருட்டில் மட்டும்தான் வாழும். இந்த சூட்கேஸ் லேடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகலான்னு நினைக்க மாட்டேன். அவன் வேணாம் போகாதீங்க, உள்ளே போனால் உங்களுக்கு தான் ஆபத்து. ஓடி வரான், கீழே விழுந்துட்டான். இல்லைன்னு சொல்கிறான். அவன் ஓடி வாண்டான், கீழே வந்துட்டான். இல்லைன்னு நான் ஃபோர்ஸாக கீழே வெளியிலையே. எப்படி என் காலுக்கு அடிப்பட்டுன்னு இருக்கும். அவனால் எழக்கூட முடியல. அவன் மேடம் என்னை காப்பாற்றுங்க, மேடம் என்னை காப்பாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறான். லாஸ்ட்டில் அவனுக்கு தெரியுது நம்ம பேசினுக்கிறது மனுஷியே கிடையாது, அது ஒரு பேய். அவனுக்கு இல்லை. அவன் பயந்து அப்படியே தலை தெறிக்க ஓட பார்க்குறான். அவனா முடியல. அவனாம் முடிஞ்சிச்சு. இந்த சூட்கேஸ் லேடி பேய் சொல்லுது, முடிஞ்சா நீங்கள் தப்பிச்சு வெளியே போடா பார்க்கலாம். இதோட இந்த எபிசோடு முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.